ஏன்னா நிறைய பேர் என்ன சார் எதை எடுத்தாலும் கருமா கருமான்னு சொல்கிறீங்க, அப்போ அதுக்கு வழியே கிடையாதா? கருமா வந்து ரெண்டு விதமாக இருக்குது. அழுக்கு மூட்டைன்னு சொல்லுவோம். போன ஜென்மங்களில் நம்ம வந்து சேர்த்துக்கிட்ட அழுக்கு மூட்டையினுடைய காரணங்களால தான் பிரம்மா நம்மளை படைக்கின்ற பொழுதே நம்மளுடைய ஒரு பெரிய கர்மாவை கொண்டு தான் மனிதனாக படைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த மனிதனாக நம்ம பிறந்துட்டோம், எதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத. நோயின்னு வரும்பொழுது மருந்து இருக்கு இல்லையா? ஒரு அசுர சக்தி இருக்கும் போது தெய்வ சக்தி இருக்க தான் செய்யுது. அப்போ கர்மாங்கிறது அசுர சக்தி நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய கர்மா வந்து குறையுது. மனிதன் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களோ அந்த கஷ்டங்கள், ரணங்கள், அந்த வேதனை ஏண்டாந்த ஒரு பிறவின்னு நினைப்பாங்க. இப்படிலாம் நம்ம வாழணுமான்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே கர்மா காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்பொழுது, அப்போ கடவுள் அப்படிங்கிறவர் யார் சார்? அவருக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நான் நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கிறேன். கர்மான்னு வரும்பொழுது கடவுள் கூட ஊனுடம்பு ஆலயம் அப்படின்றார். நம்மளுடைய உள்ளமே கோவில், நம்ம உடம்பே ஆலயம். வல்ல பிரானுக்கு வாய் வழி வாசல், தெல்ல தெரிந்தவனுக்கு ஜீவனை செய்யும். அப்போ எல்லா சித்தர்களும் எல்லா மகரிஷிகளும் சொல்றது. டிவைன் நாடி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் எம்பி கந்தவேல் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. நம்ம நிறையா வீடியோஸில் வந்து பேசும்பொழுது அதுக்கெலாம் காரணம் வந்துட்டு கர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த கர்மானா என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் உள்ளே போய் நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. டிவைன் நாடி உறவுகள் அனைவருக்கும் எனது தாழ்வான வணக்கங்கள். எல்லோரும் நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெய்வ திருவருள் துணை கொண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், பார்வதி தேவி, அகஸ்திய முனிவர் பரிபூரணமான அனுகிரகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம பதிவுகளில் கூட கொடுத்துருக்குறாங்க, என்ன சார் எதை எடுத்தாலும் கருமா கருமான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு வழியே கிடையாதா அப்படிங்கிறது மாதிரியும் கேட்டு வருத்தப்பட்டவங்களாக இருக்காங்க. என்னுடைய இந்த பதிவுகளை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நிறைய பேர் வந்து நல்ல ஒரு விருப்பங்களை தெரிவிச்சிட்ருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இன்றைக்கி என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது கர்மா வந்து ரெண்டு விதமாக இருக்குங்க. எல்லாமே கர்மான்னு தாங்கிறோம். கர்மா வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிராப்தம் சொல்லுவோம். இந்த பிராப்தம் அப்படிங்கிறது என்னவா அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய முன்வினை சுமைகள், அதாவது முன்வினை சுமைகள்னு சொல்லலாம். அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு முறைகளில் அதை வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ அழுக்கு மூட்டைன்னு சொல்லுவோம். போன ஜென்மங்களில் நம்ம வந்து சேர்த்துக்கிட்ட அழுக்கு மூட்டையினுடைய காரணங்களால் தான் நம்ம இந்த பிறவியை எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லப்படுது. இரண்டாவது ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்குது, சம்ஜிதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சம்ஜிதம் அப்படிங்கிறது இந்த பிறப்பில் இனி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் சேர்த்து கொள்ளக்கூடிய கர்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்படி ரெண்டு விதமாக நம்ம வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்துட்டு நம்மளுடைய முன் ஜென்மத்திலேருந்து வரக்கூடிய கர்மா, இன்னொன்று வந்துட்டு நம்மளுடைய இப்போது இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கர்மா. ஆமாம், அந்த ரெண்டாவது சொன்னது அந்த சம்ஜிதம் அப்படிங்கிறது இந்த பிறவி எடுத்துட்டோம். இந்த பிறவி மேற்கொண்டு நம்ம இந்த பிறவியில் சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய கர்மாவை பற்றி பேசுகிறது ரெண்டாவது சொல்லப்பட்ட ஒன்று. இது ரெண்டு தாங்க வந்து மனிதனுடைய பிறப்புக்கும் காரணமாகவும் இருக்குது, வாழ்வதற்கும் காரணமாக இருக்குது. அப்போ முன் ஜென்மங்கிறது என்ன? நம்ம நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கோம். பிரம்மா நம்மளை படைக்கின்ற பொழுதே நம்மளுடைய ஒரு பெரிய கர்மாவை கொண்டு தான் மனிதனாக படைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த மனிதனாக நம்ம பிறந்துட்டோம், எதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத உணரணும் அப்படிங்கிறதா என்னுடைய விருப்பம். எதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம், எப்படி நம்ம போகிற பாதை கரெக்டாக போயிட்டுருக்கோமா, நம்ம வாழுகின்ற முறைகள் கரெக்டாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, நம்மளுக்கு வந்து கர்மங்கள் மேற்கொண்டு சேர்த்துக்கிட்டு போகிறோமா, இல்லை அந்த கர்மத்தை வந்து குறைக்கிறதுக்கான வழியை நம்ம தேடிக்கிட்டு போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருக்குது. அதன்படி நம்ம வந்து வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சு கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை அது. ஓகேங்களா? அப்போ வந்து கர்மாங்கிறது வந்து நடராஜர் பத்தில் சொல்கிறார் இல்லையா, வாஞ்சியரை ஏசினோனோ அப்படின்னு சொல்லுவார். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல், இந்த பிறப்புங்கிறது வந்து
இந்த உடலுங்கிறது ஒரு கும்பி அப்படிங்கிறார். அதை பற்றி பேசணும், அது நிறைய இருக்குது. அப்போ ஒருத்தவங்களை வந்து மனசு சங்கடப்படக்கூடிய வகையில் நம்ம நடந்து கொள்வதும் திட்டுவதுமே நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பாவம் தானே. அதே சமயத்தில் ஒரு மரம் செடிகளை வெட்டுறது கூட கர்மா அப்படிங்கிறாங்க, பாவங்கிறாங்க. அதே போல் வந்து ஒரு உயிருள்ள ஒரு பொருள்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு உயிர் ஜீவனாக இருக்கட்டும், உயிர் ஜீவனாக இருக்கட்டும், இல்லை ஆறறிவு ஜீவனாக இருக்கட்டும், உயிர் உயிர் தான். அப்போ அவங்கள துன்புறுத்துறது அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து சாபம் தான், பாவம் தான். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு கேள்வி சார். இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே கர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும், நமக்கு வந்துட்டு எதனா ஒரு விஷயம் நடக்க வேண்டியது நம்ம வாழ்க்கையில், திருமணமோ குழந்தையோ எது தள்ளி போகுது அப்படின்னாலும் அதுக்கு நம்மளுடைய கர்மா தான் காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம சில விஷயங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வீட்டில் இந்த பரிகாரம் பண்ணுங்க சரியாக போகும், நம்ம இந்த கோவிலுக்கு போங்க சரியாக போகும்னு சொல்லியும் நம்ம வந்து பேசுகிறோம். அப்படின்னும்பொழுது இது ரெண்டுத்தை எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? அப்போ கர்மாவால் நடக்கிற விஷயங்களை நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி நம்மளால சரி பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக சரி பண்ணிக்க முடியும். அதாவது நோயின்னு வரும்பொழுது மருந்து இருக்கு இல்லையா, ஒரு அசுர சக்தி இருக்கும் போது தெய்வ சக்தி இருக்க தான் செய்யுது. அப்போ கர்மாங்கிறது அசுர சக்தியை நம்ம புரிஞ்சுக்கலாமா? அசுர சக்தி தான் அந்த கர்மாங்கிறது வந்து அசுர சக்தியாக நம்மளுக்கு செயல்படுது, நம்மளுடைய எண்ணங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி சார். இப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நல்ல விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அது நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்னு சொல்கிறோம், அதுவும் நம்மளுடைய கர்மா தான். அப்போ நம்ம அதை வந்துட்டு ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கலாமா? அந்த பாயிண்ட்டுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் இதில் நம்ம இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறது என்னென்னா, சந்தோஷமாக இருக்கிறோம், வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்குது அப்படின்னு வரும்பொழுது அங்கே வந்து என்ன செய்கிறோம், புண்ணிய கர்மா குறைய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையில் நினச்ச மாதிரி வாழுகிறோம், நினச்சதை அனுபவிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிற இடத்துல என்ன ஆகுது, நம்மளுடைய டெபாசிட் எல்லாம் குறையுது, நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் குறையுது. அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய முறை என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய தர்மங்கள் பண்ணணும், நிறைய கோயில் குளங்கள் போகணும், நிறைய ஆதரவற்று நிற்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த புண்ணியம் குறைய குறைய அந்த புண்ணியம் கூடிக்கிட்டே போகுங்கிறது ஒரு விதி இருக்குது. எப்படி வந்து நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கும் பொழுது பணம் வருது, டெபாசிட் பண்ணி வச்சிடுறோம், தேவையான நேரத்தில் பணத்தை எடுக்கும் போது அந்த பணம் என்ன செய்யும், குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடுத்தது வேணுங்கிற ஒரு கட்டம் வரும்பொழுது பணம் இருக்காது. அப்போ நம்ம வந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணும்பொழுது என்ன பண்ணணும், திருப்பி நம்ம டாப்அப் பண்ணணும், டெபாசிட் பண்ணணும். இது உதாரணத்துக்கு சொல்கிற விஷயம். அதே போல் நம்ம சந்தோஷமாக இருக்கும்பொழுது எத்தனை பேர் வந்து தெய்வத்தை நினைக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து நல்லதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. நல்ல விஷயங்கள் குறையும் போது நம்ம டாப்அப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பிறப்புக்கு வந்து ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதே நேரத்தில் நிறைய கஷ்டப்படுறோன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் பாயிண்ட்டு. நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய கர்மா வந்து குறையுது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களோ அந்த கஷ்டங்கள், ரணங்கள், அந்த வேதனை ஏண்டாந்த ஒரு பிறவின்னு நினைப்பாங்க, இப்படிலாம் நம்ம வாழணுமான்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், உங்களுடைய முந்தைய ஜென்ம கர்ம வினை உங்களை விட்டு குறையுது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே சார். இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே கர்மா காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்பொழுது அப்போ கடவுள் அப்படிங்கிறவர் யார் சார்? அவருக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நான் நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கிறேன். கர்மான்னு வரும்பொழுது கடவுள் கூட கூட நிற்க மாட்டார் அப்படின்னு. ஆமாம், சரிங்களா. கடவுளுங்கிறது உங்களுக்கு நீங்களே கடவுள், எனக்கு நானே கடவுள், சரிங்களா. அதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும்னா நம்ம நிலையை வந்து நம்ம உணரணும். அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய தியானம் பண்ணணும். அப்போ இந்த தியானத்தினுடைய நிலையில் நம்ம வந்து ரொம்ப ஆழமாக போக 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 நம்மளை பற்றிய நிலை நம்ம உணரக்கூடிய நேரம் வரும். கடவுளுங்கிறது நம்ம வந்து சொன்னால் டக்குன்னு புரியாது யாருக்கும், சரிங்களா. அதுதான் அகம் பிரம்மாசனம்ங்கிறாங்க, நானே கடவுள் அப்படிங்கிறாங்க. அந்த கடவுளை வெளியே தேடக்கூடாது, நமக்குள்ளே தேடணும் அப்படிங்கிறீங்க. இப்போ மகரிஷிகள் சொல்கிறதுலாம் அதுதான், உங்களுடைய நிலையை நீங்கள் உணருங்க, அதுதானே சொல்லியிருக்காங்க திருமூலர் சித்தர். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படிங்கிறார். நம்மளுடைய உள்ளமே கோவில், நம்ம உடம்பே ஆலயங்கிறார். வல்லப்பிரானுக்கு வாய் வழி வாசல், தெல்ல தெரிந்தவனுக்கு ஜீவனை சிவலிங்கிறார். அப்போ எல்லா சித்தர்களும் எல்லா மகரிஷிகளும் சொல்கிறது நம்மளை நம்ம வந்து உணரக்கூடிய காலங்கள். அப்போ வந்து இந்த பிறப்புக்கான அர்த்தம் புரியும், அடுத்தது பிறப்பை வேணுமா வேணாமாங்கிற நிலையை அப்போ தோண வைக்கும். அதுக்கப்புறம் எல்லா மனிதர்களும் என்ன செய்வோம், போதும் நம்ம வந்து ஞானத்தை பெற்றால் போதும்
நம்ம முக்தியை பெற்றா போதும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல கடவுளை நீங்கள் உள்ளே கொண்டு வராதீங்க. கடவுளும் என்ன சொல்கிறாரு, நிறைய தர்மம் தானே பண்ண சொல்கிறார், நிறைய புண்ணியங்களை தானே செய்ய சொல்கிறார், கஷ்டத்தை செய்ய சொல்லல. அதாவது கஷ்டங்கள் வருவதுக்கான உள்ள காரணம் நம்மளை நம்ம வந்து உணர வைக்கிறதுக்கு, நம்மளை யாருங்கிறத நம்மளை தெரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு. கண்டிப்பா. அப்போ அந்த கஷ்டப்படும் பொழுது தான் நம்மளுடைய கர்மா நம்மளை விட்டு குறையுது அப்படிங்கிறது தான் மகரிஷி சூட்சமமான முறையில் சொல்கிறாங்க. ஏன் இதை நான் அதை வந்து இந்த இடத்துல பதிய வைக்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே என்ன சொல்கிறோம், என்னால் முடியலைங்க, நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேங்க அப்படிங்கிறாங்க, எவ்வளோ துயரங்களை நான் அனுபவிச்சிட்டேன், எனக்கு வாழவே பிடிக்கலைங்க அப்படிங்கிறாங்க. அப்படி உள்ளவங்களுக்காக தான் இந்த பதிவை நம்ம சொல்கிறோம். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.